நினைத்தது இந்த பூமியில நடந்தாலும் நடக்காம போனாலும் கர்த்தர் என்ன உயர்த்தணும்னு திட்டம் வச்சுட்டாருன்னா அதை அவர் செய்து முடிப்பார். பல 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 கெட்டு போகிற சூழ்நிலையை தாண்டி கர்த்தர் உங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. நீங்க எங்கேயோ இல்ல, அவருடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறீங்க. ஏனென்றால் உரைக்கப்பட்டது இன்னும் நிறைவேற வேண்டியிருக்க நம்புறவங்க மட்டும், கர்த்தர் இந்த வார்த்தை எனக்காக சொன்னார்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி தேவனுக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நாம் ஒருவேளை கட்டப்பட்டவனை போல இருக்கலாம், சிறைப்பிடிக்கப்பட்டவனை போல இருக்கலாம், நெருக்கப்பட்டவனை போல இருக்கலாம், ஒடுக்கப்பட்டவனை போல இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் எனக்கு தந்த வசனமோ கட்டப்படவில்லை, கர்த்தர் எனக்கு தந்த வசனமோ செத்து போகவில்லை, கர்த்தர் எனக்கு தந்த வசனமோ அடைக்கப்படவில்லை. அங்க ஒருத்தன் வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், அங்க ஒருத்தன் வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறான். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் நீ வார்த்தை எதிர்பார்த்து இருப்பாயானால், உன்னை விட சீனியர்ஸ் அண்ணா காய்பா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தாண்டி வந்து உன்னோடு பேசுவார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 1:12. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று. எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். கட்டப்பட்ட நிலையில சிம்பிளா சொல்லணும்னா, ஜெயிலுக்குள்ள இருக்கிறவன் ஜெயிலுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு எழுதுகிறது. ஐசியூ வார்டுல இருக்கிறவங்க ஐசியூ வார்டுக்கு வெளியே இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்க நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி எழுதுறார். நம்முடைய மகிழ்ச்சி என்பது கர்த்தருக்குள்ள இருக்கணும். யோனாவின் மகிழ்ச்சி எதன் பேரில் இருந்துச்சு தெரியுமா? யோனா எதன் பேரில் மகிழ்ச்சியா இருந்தா? ஆமணக்கு செடி மேல. அந்த மகிழ்ச்சி ஒரு நாள் நிக்கல. அடுத்த நாள் ஒரு பூச்சி வந்து அந்த மகிழ்ச்சியை அரித்து போட்டது. ஒரு ஆமணக்கு செடி நேத்து இருந்தது இன்னைக்கு இல்லாததுமே யோனா எந்த லெவலுக்கு போயிட்டார் தெரியுமா? சாவு லெவலுக்கு போயிட்டார். யோனாக்கு தூக்கம் கெடுத்தாலே சாகர லெவலுக்கு போயிடுவாரு. அந்த கப்பலின் அடித்தட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க, வந்து எழுப்பி விட்டாங்க. இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை என்ன? தூக்கி கடல்ல போடுங்க. சிலர் எதுனாலும் நான் என்ன பண்ண போறேன்? சாக போறேன். சாகவே மாட்டான். ஆமென். நம்முடைய மகிழ்ச்சி என்பது தேவன் தருகிற நன்மைகளின் மேல் இல்லாமல் நன்மையை தருகிற தேவன் மேல இருக்கும்போது அந்த மகிழ்ச்சியில சத்துருவுக்கு கை வைக்க முடியாது. எனவேதான் ஆபகுக்கு சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள். நாம ஏன் மகிழ்ச்சியா இருப்போம்னா, நம்ம வீட்டுல அத்திமரமும் கிடையாது, திராட்சை செடியும் கிடையாது. எனக்கு ஒரு மாசம் சேலரி கிடைக்காம, ஏன்னா பாட்டிக்கு வேலை இல்லை, இது வேலை உள்ள எல்லாரும் உம்முன்னு ஆயிட்டீங்க. என் மகிழ்ச்சி நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன். அவங்க சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தர் என் பலன், ஆண்டவராகிய the Lord God is my strength. அவர் என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். என்ன அதன் அர்த்தம்? நான் நினைத்தது இந்த பூமியில நடந்தாலும் நடக்காம போனாலும் கர்த்தர் என்ன உயர்த்தணும்னு திட்டம் வச்சுட்டாருன்னா அதை அவர் செய்து முடிப்பார். இந்த பிலீவ், இந்த நம்பிக்கை பவுலுக்குள் இருந்ததுனாலதான் சொல்றாரு, நீங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்க ஹாப்பியா இருங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் பிதா சித்தம் இல்லாமல் கீழே விழாது.
அது எத்தனை காலம், எப்போ அது எழும்ப, எப்போ அது பிறக்கணும், எப்போ அது சிறக விரிக்கணும், எவ்வளவு காலம் அது பறக்கணும், எப்போ அது கீழே விழணும் தீர்மானிக்கிறது அடைக்கலான் குருவியை வேட்டையாடுகிறவன் அல்ல, அடைக்கலான் குருவியை சிருஷ்டித்தவர். சொல்லிவிட்டு அப்படியே அடுத்து என்ன சொல்லுவார் தெரியும், உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. எண்ணி இருக்கிறோமா? நம்ம என்ன முடியுமா? எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஈஸி. தெரியுமா நம்ம முடிதான்னு? சண்டே சர்வீஸ் முடிச்சதும் சர்ச்செல்லாம் பெருக்குவாங்க. பெருக்கும் போது கொஞ்சம் முடி சேரும். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ல அவரவர் வந்து அவரவர் முடியை எடுத்து செல்லவுன்னா தெரியுமா? தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது பாதரட்சைக்கு வர கேரண்டி கொடுத்தார். ஆமென். உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை. ஆமென். அவர் அறியாமலோ அவர் அனுமதிக்காமலோ என் வாழ்க்கையில எதுவும் 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 நடக்காதுன்னு நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அறியா என் தலை முடியும். வலது கரத்தை உயர்த்தி இந்த கோரஸை பாடுங்க. நீர் அறியா எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்னார். ஏசாயா 46வது அதிகாரம் 10-11 வசனங்களை பார்க்கும் போது அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் வாசிங்க செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். நல்ல கவனிச்சீங்களா? செய்ய முடியாதவைகளை கர்த்தர் அறிவித்தேன்னு சொல்லல, இன்னும் ஆண்டவர் உனக்கு இப்படி எல்லாம் செய்வேன்னு சொன்னார்ல, சொன்னாரு, இன்னும் செய்யல. அவரால் செய்ய முடியலன்னு கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. எத்தனை பேர் சொல்வீங்க ஒண்ணுமே கிடையாது? ஹல்லேலூயா. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் செய்பவரே. ஆமென். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, ஆமென். வார்த்தையானவரே. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவர். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். எதை திட்டம் பண்ணினாரோ அதை செய்து முடிப்பார். எத்தனை கட்டுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும், அக்கினி 7 மடங்கு அதிகமானாலும், பத்மு தீவே உன் வாழ்க்கையானாலும், வனாந்தரமே உன் வாழ்க்கையானாலும், கர்த்தர் எதை சொன்னாரோ எதை திட்டம் பண்ணினாரோ அதை செய்து முடிப்பார். பவுல் இப்பொழுது கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறான், சிறையில் இருக்கிறான். தீமோத்தேயுக்கு எழுதும் போது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தின் 9வது வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். நான் கட்டப்பட்டேன் சொல்றார், அது உண்மை. ஆனா அடுத்த வார்த்தையில சொல்லுகிறார், தேவ வசனமும் கட்டப்பட்டிருக்கவில்லை. எத்தனை பேர் சத்தம் ஆமென் சொல்வீங்க? இந்த வெளிச்சம் பவுலுக்குள்ள இருந்ததுனாலதான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு.
ஆமென். சத்துருக்களால் என்னை கட்ட முடிந்தது, ஆனால் எனக்குள்ளே தேவன் வைத்த வார்த்தையை கட்ட முடியவில்லை. ஆதியாகமத்திலிருந்து இப்படி சொல்லிட்டு வரலாம். சாராளின் கற்பம் செத்தது, ஆனால் அந்த கற்பத்துக்குள்ளே கர்த்தர் வைத்த வார்த்தை சாகல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செத்து போன கற்பத்தால வார்த்தைய அவமாக்க முடியவில்லை. சாராளின் கற்பம் செத்ததுன்னு பைபிள்ல எழுதி இருக்கு. அதுக்குள்ளதான் இந்த வார்த்தை மாம்சமாகிறது. அதுதான் யாரு? ஈசாக்கு. சாராள் தான் கேட்கணும் இது எப்படி ஆகணும். ஆனா அந்த அம்மா கேட்கிறத ஒரு ஸ்மைல்ல காட்டிட்டாங்க. சிலர் ஒரு பெரிய டயலாக ஒரு சிரிப்புல காட்டிட்டு போயிருவாங்க தெரியுமா? அப்படி கிருபை பெற்றவங்களா இருக்கிறாங்க. நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பாங்க பாருங்க. அதுல நீ எல்லாம் வந்து என்னத்துக்கு மொத்த டயலாக் அதுக்குள்ள இருக்கும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இந்த அம்மா அப்படி ஒரு சிரிச்சாங்க. அவ்வளவுதான். அதான் அதெல்லாம் எனக்கு இது நடக்குமா நடக்காதா இப்படி நிறைய காரியங்கள் அதுக்குள்ள இருக்கு. நம்முடைய சிரிப்புக்குள்ளேயும் 1000 அர்த்தங்கள் இருக்கு. நம்முடைய கண்ணீருக்குள்ளேயும் 1000 அர்த்தங்கள் இருக்கு. எல்லாவற்றையும் அறிகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. சாராளின் கற்பம் செத்தது, வார்த்தை சாகல. சத்துருவுக்கு யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிக்க முடிந்தது, வார்த்தை அழிக்க முடியவில்லை. யோசேப்பு அடைக்கப்பட்டிருந்தான், வார்த்தை அடைக்கப்படவில்லை. எனவேதான் சங்கீதம் 105:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தைகளை எதிர்பாரில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் ஒருவேளை கட்டப்பட்டவனை போல இருக்கலாம், சிறைப்பிடிக்கப்பட்டவனை போல இருக்கலாம், நெருக்கப்பட்டவனை போல இருக்கலாம், ஒடுக்கப்பட்டவனை போல இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் எனக்கு தந்த வசனமோ கட்டப்படவில்லை. கர்த்தர் எனக்கு தந்த வசனமோ செத்து போகவில்லை. கர்த்தர் எனக்கு தந்த வசனமோ அடைக்கப்படவில்லை. கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் பாருங்கள், இந்த வார்த்தை உடையவன், வார்த்தை உடையவன். நம்ம எல்லாருக்குமே இந்த அடையாளம் இருக்க வேண்டும். இவன் யார் தெரியுமா? இவன் வார்த்தை உடையவன். இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, இவர்கள் யுத்தத்துக்காக ஏதோம் தேசம் வெளியே போகும்போது தண்ணி இல்லாம போயிட்டு, தண்ணீர் இல்லாம போனதும் இஸ்ரவேலின் ராஜா ஐயோன்னு கத்துறான். ஏன்னா இல்ல, அவன் கத்துறதுல நியாயம் இருக்கு. ஆனா யோசபாத் கத்தல, யோசபாத் தேடுறான். யாரை தேடுறான் தெரியுமா? இங்க யாராவது தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறான். அப்போ ஒருத்தன் சொல்றான், எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவன் இருக்கிறான். தண்ணீர் வார்த்தவன் இருக்கிறானா, நேர் அவங்கிட்ட போலாம் அப்படி சொல்லிட்டு போகும்போது இஸ்ரவேல் ராஜா நினைச்சிருப்பான், ஒருவேளை எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவன், அதனால அவன்கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணியாவது இருக்கும். எப்படி இருக்கும்? இருக்கிற தண்ணி தான் எலியா கைக்கு ஊத்தியாச்சு. இப்போ யோசபாத் சொல்றாரு, இல்ல 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 இல்ல, அவங்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? வார்த்தை இருக்கிறது. வார்த்தை உடையவன் எதையும் தேடி செல்ல வேண்டிய நிலைமை வராது. வார்த்தை உடையவனை எல்லாம் தேடி வரும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஆனா கர்த்தர் தந்த வார்த்தை மட்டும் இருக்கிறது என்றால் அந்த வார்த்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவன் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தை மகிமைப்படும் ஒரு டைம் வரும் தெரியுமா? அதுதான் உதிக்கிற உன் ஒளி. அந்த ஒளியின் இடத்துல ராஜாக்கள் எல்லாரும் நடந்து வருவார்கள். வனாந்திரத்துல யோவான் ஸ்நானன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? வார்த்தை வெளிப்படுவதற்காக. ஹல்லேலூயா. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த வசனம். லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே வேதம் என்ன சொல்லுகிறது? 2வது அதிகாரின் 80வது வசனத்துல யோவான் எங்கே இருந்தானாம்? வனாந்திரத்தில் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான். இனி அப்படியே 3வது வசனத்தை பாருங்கள்.
மூன்றாவது அதிகாரம் 1 முதல் பார்க்கும்போது அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. ஏன் இப்படி எழுதணும் பைபிள்ல? இப்ப யோவான் எங்க இருக்கிறாரு? அன்னாவும் காய்பாவும் யாரு? பிரதான ஆசாரி. அப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க? சொல்லுங்க ஆசாரியர்களே, எங்க இருக்கிறாங்க? ஆலயத்தில் இருக்கிறாங்க. யோவான் எங்க இருக்கிறாரு? வனாந்திரத்தில் இருக்கிறார். அண்ணா காய்பா எங்க இருக்கிறாங்க? ஆலயத்தில் இருக்காங்க. நியாயப்படி வார்த்தை எங்க உண்டாகணும்? ஆனா வார்த்தை எங்க உண்டாகுது தெரியுமா? ஏன் வனாந்திரத்தில் உண்டாகுது? அங்க ஒருத்தன் வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அங்க ஒருத்தன் வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறான். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் நீ வார்த்தை எதிர்பார்த்து இருப்பாயானால், உன்னோட சீனியர்ஸ் அண்ணா காய்பா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தாண்டி வந்து உன்னோடு பேசுவார். நாங்க அண்ணா, நாங்க காய்பா, நாங்கெல்லாம் பிரதான ஆசாரியர்கள், நாங்கெல்லாம் மோஸ்ட் சீனியர்ஸ், நாங்கெல்லாம் பல வருடம் அப்படிலாம் பார்த்து பேச மாட்டார் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கூட்டத்துக்குள்ள வசனத்தை கொண்டாடுகிற ஒரு கூட்டம் இருக்கு. நான் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கூட்டத்துக்குள்ள வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நான் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கூட்டத்துக்குள்ள எதையும் விட வசனத்தை கண்மூடித்தனமாய் நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நான் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கூட்டத்துக்குள்ள வசனத்தை சுதந்திரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. வசனத்தை விசுவாச கண்கள்ல பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நான் அவர்களுக்காக ஆண்டவரை, வார்த்தை வெளிப்படும் வரை வனாந்திரத்தில் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். வார்த்தை வெளிப்படும். இந்த வார்த்தை கிடைச்சிட்டுனா ஏரோதின் கத்தி யோவான் ஸ்நானன் கழுத்தில் இருக்கு. ஆனால் அவன் பதறல. வார்த்தையினுடைய பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் சங்கீதம் 36:9 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 36:9, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இதுக்கு மேல படிக்கும் போது 7ல இருந்து படிச்சீங்கன்னா உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனாலே மனுபுத்திரர் செட்டைகளிலே வந்தடைகிறார்கள். உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறார். அப்போ கிருபையாய் கொண்டு வரார், கலிகூற பண்ணுகிறார், எல்லாவித நன்மையினால் திருப்தியாக்குகிறார். அடுத்த ஒரு வார்த்தை தான் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. அந்த ஜீவ ஊற்று தான் வேர்ட் ஆஃப் காட். வார்த்தை ஆவியா இருக்கிறது, ஜீவனா இருக்கிறது. இந்த ஆவித நதி போல என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வேர்டு வேர்டு வேர்டு, வார்த்தை. சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையில் என்ன தெரியுமா? உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்முடைய வெளிச்சம் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு பாதைக்கு. இந்த வெளிச்சத்துல நம்ம ஃபியூச்சரை பார்க்கணும். உம்முடைய வெளிச்சத்துல நம்ம ஃபியூச்சர் எதை வச்சு பார்க்கிறோம்? 12th மார்க்க வச்சு, ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு, கட்டப்பட்டிருக்கிறான். பவுல் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறது நிறைவேறும். காற்று வந்து அடிக்குது, அடிக்கிற அடியில கப்பல் எல்லாம் பீஸ் பீஸ் ஆகுது. உம்முடைய வெளிச்சத்துல அநேக நாளாவது சூரியனாவது சந்திரனாவது காணப்படல. வெளிச்சமே இல்லாத இடத்துல ஒருத்தன் வெளிச்சத்தை பேசுறான், ஃபியூச்சரை பேசுறான், ஃபியூச்சரை பேசுறான். எனக்கு ராயனுக்கு முன்னாடி நிக்கணும் அப்படிங்கிறான், ஃபியூச்சரை பேசுறான். எங்கிருந்து பவுல இந்த வெளிச்சத்தை பாக்குறீங்கன்னா உம்முடைய வெளிச்சத்துல. வசனத்தை வைத்து ஒருத்தங்க வாழ்க்கையை பார்த்துட்டாங்கன்னா அந்த வாழ்க்கையை பார்க்க வைக்காம கர்த்தர் அந்த தீபத்தை ஆணையவே விட மாட்டார். அந்த வேர்டை ரிப்பீட் பண்ற, வசனத்தை வைத்து உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கையை நீங்க பார்க்காம உங்க தீபத்தை அணைய விட மாட்டார்.
கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய் என்று சிமியோனுக்கு பரிசுத்த ஆவியானவரால் உரைக்கப்பட்டிருந்தது. அந்த தீபத்தை அணைய விடல. எக்ஸ்பைரி டேட் தாண்டினாலும் கர்த்தர் வாழ வைத்துக் கொண்டிருப்பார். அவருடைய மறைவில் வைத்திருப்பார். ஆமா, மன்னாவுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. எக்ஸ்பைரி எவ்வளவு நேரம் தெரியுமா? மன்னா வேலிடிட்டி ஒன் டேனா 23 அது பவர் கட் டைம். ஒன் டேனா 24 மணி நேரம். 24 மணி நேரம் தாண்டி அடுத்த செகண்ட் மண்ணா என்ன ஆயிரும் தெரியுமா? மண்ணாயிரும், கெட்டு போயிரும். அப்போ அவ்வளவுதான். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மண்ணா இருக்காது. ஆனா ஒரு பிடி மண்ணா வாழ்ந்து கொண்டிருந்தது. எங்க இருந்துச்சு தெரியுமா? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள. ஆமென். பல 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 கெட்டு போகிற சூழ்நிலையும் தாண்டி கர்த்தர் உங்களை வாழ வச்சிட்டு இருக்கிறாருன்னா நீங்க எங்கேயோ இல்ல, அவருடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறீங்க. ஏனென்றால் உரைக்கப்பட்டது இன்னும் நிறைவேற வேண்டியிருக்க. நம்புறவங்க மட்டும், கர்த்தர் இந்த வார்த்தை எனக்காக சொன்னாருன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி தேவனுக்கு ஹalleluya ஹalleluya. நீர் போய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் இயேசுவே நீர் சொன்ன தவறாமல் நீரை. எனவேதான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 6 முதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். எங்க இருந்து? சத்தமா சொல்லுங்க. இருள். அதாவது பெரிய செய்தி. நான் அப்படியே ஷார்ட் பண்ணி சொல்லி முடிக்கணும் 12:30க்கு. எனவே நீங்க என் கூட டிராவல் பண்ண உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். அனுமதி இலவசம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். என்ன சொன்னேன்? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அப்படின்னா இருளிலிருந்து வெளிச்சத்தை கர்த்தர் எப்படி உண்டாக்கினார்? வார்த்தை. அப்பொழுது என்ன உண்டானது? வெளிச்சம் உண்டானது. வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னார். கர்த்தர் அப்படி சொன்ன வெளிச்சம் உண்டாயிட்டு. அப்படி எப்படி இந்த இருள் நீங்கி வெளிச்சம் உண்டானதோ அப்படியே இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவு, பிதாவாகிய தேவனுடைய மொத்த அறிவையும் மொத்த அன்பையும், அதெல்லாம் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அந்த மகிமை மேல் மகிமையை பார்க்கணும்னா யாரை பார்த்தா மட்டும்தான் முடியும் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அதை நமக்குள்ளே பிரகாசிக்க பண்ணினார். கிறிஸ்துவின் மூலமாய்தான் வாக்குத்தத்தங்கள் நமக்குரியதாய் மாறுகிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இஸ்ரவேலருக்கு மாத்திரமே உரியதா இருந்தது. ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் நாமும் அதற்கு உட்படுகிறோம். எனவேதான் வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும், வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று. ஆமென். வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றது. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள ரேமம் ரச்சனலரியாச்சனரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். பிரகாசித்தார். 7வது வசனம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில். கைகளை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. வார்த்தை உடையவன், அபிஷேகத்தை உடையவன், அழைப்பை உடையவன், தேவ திட்டத்தை உடையவன். அதையெல்லாம் எப்படி பார்க்கணும் தெரியுமா? பொக்கிஷம், ட்ரெஷர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பேங்குக்கெல்லாம் பணம் கொண்டு போவாங்க, பார்த்திருக்கீங்களா? டெம்போல ஃப்ரண்ட்ல ஒரு ஜீப்பு போகும், பின்னாடி ஒரு ஜீப்பு போகும். ஏன் ஜீப்பு போகுது? ஏன் பாதுகாக்கணும்? ஏதாவது சொல்லுங்க. பணத்தை திருடிட்டு போயிடக்கூடாது. பவுல் எவ்வளவு கஷ்டப்பட்டார்னு அடுத்து சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். ஏன் இந்த நெருக்கம் வருது தெரியுமா? உள்ள என்ன இருக்கு? பொக்கிஷம். பொக்கிஷம் இருக்கிறவனுக்கு என்ன வரும்? கரெக்டா சொல்லுங்க. எப்பக்கம், மத்தளத்துக்கு 2 பக்கம் தான் அடி விழும். தேவ பிள்ளைக்கு சுத்தி சுத்தி அடி விழும். ஆமென். ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்கு? பொக்கிஷம் இருக்கு. பொக்கிஷம் இல்லாதவனுக்கு அந்த வீட்டுல போனா ஒண்ணும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சா திருட அந்த வீட்டுக்கு போவானா? போக மாட்டானா? ஆமென். சிலர் எல்லாம் அவன் வரான், சத்தம் வந்தான், கிட்ட வந்து பார்த்துட்டு ஐயோ பாவம் சொல்லிட்டு போயிட்டான். ஆனா சிலர் பாருங்க, இப்படிதான் ஒரு சகோதரி வெற்றின் மடத்துல இருந்தே நடந்து போயிட்டு இருந்தாங்க. நல்லா அப்படி முக்காடெல்லாம் போட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தான். ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே வரான். பயங்கர திறமையா, அந்த செயின் பறிக்கிறதுல திறமையானவன். நேர வெற்றின் மடம் தாண்டியாச்சு, சிஎஸ்சி ஸ்கூல் தாண்டியாச்சு. கீழே WCC கிட்ட வரும்போது அவன் வித்தை கையில் எடுக்கிறான். வண்டி ஆக்சிலேட்டர் சர்ன்னு கூட்டுறான். அப்படி கழுத்துல கை வச்சா செயினை பறிச்சுட்டு போலான்னு பார்த்தா ஏமாட்டோம். அந்த லேடி பெண்டிகாஸ்ட் லேடி. போனவன் வண்டியை திருப்பிட்டு வந்து அந்த லேடிக்கு ஓங்கி ஒரு அடி. அதான் ஒண்ணு இல்ல, அப்ப எதுக்கு மறைச்சிட்டு போற? பாருங்க, அவன் என்ன எதிர்பார்த்து வந்தான் தெரியுமா? அதுக்கு ஏதாவது இல்லைன்னு தெரிஞ்சா வந்து ஒரு அடி தந்துட்டு போறான். அவன் திருடனே ஐட்டம் உள்ள இல்லைன்னா வரமாட்டான். நீங்க வீடை திறந்து போட்டு லைட்டை போடுங்க, உள்ள ஐட்டம் இல்லைன்னு தெரிஞ்சா வரமாட்டான். ஆனா உள்ள பொக்கிஷம் இருக்குன்னு தெரிஞ்சா. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க தெரியுமா? நான் ஏன் எப்பக்கும் நெருக்கப்படுறேன் தெரியுமா? இந்த மண் பாண்டத்துக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது, ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது. நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும். ஹல்லேலூயா. அதனாலதான் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது சாதாரண ஐட்டம் இல்ல, பரலோக பொக்கிஷம். பரலோக பொக்கிஷத்தை உடைய மண்பாண்டங்களே. சொல்ற, நாங்க ஒடுங்கி போக மாட்டோம், கலக மனமுறிவு அடைய மாட்டோம். இந்த மனமுறிவு வந்துட்டுன்னு வைங்களேன் சொத்தம். அதனாலதான் முறிந்த ஆவியை யாரால் குணமாக்க கூடும்? நம்ம ஏன் இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, எப்படி பண்ணாம இருப்பாங்க? நம்ம கிட்ட இல்லாதது இன்னொருத்தங்க கிட்ட இருக்குனாலே நம்ம கண்ணு உறுத்தும். கரெக்டா? ஏற்க மாட்டீங்களே? கரெக்டா? சகோதரர்கள் ஒத்துப்பாங்க. எஸ், கரெக்ட். அவனுக்கு கிடைக்காது. சொல்ற, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. இந்த பேங்குக்கு பணம் போகும்போது பாதுகாப்பு யார் கொடுப்பா தெரியுமா? கவர்மெண்ட். கவர்மெண்ட். ஃப்ரண்ட்ல பேக்ல போலீஸ் ஜீப் போகும். இந்த மண்பாண்டம், எனக்கு இந்த மண்பாண்டம் சொல்லும் போது எனக்கு எங்க அப்பா தான் ஞாபகம் வரும். ஒரு வாட்டி சென்னைக்கு ஊழியத்துக்கு போனேன் அப்பா கூட. அப்போ ஒரு பெரிய ஊழியக்காரங்க ஒருத்தங்க வந்து அப்பா கிட்ட பேசுறாங்க, பாஸ்டர் உங்க சரீரத்தில் இவ்வளோ பலவீனத்தை வச்சுட்டு எப்படி பாஸ்டர் சமாளிக்கிறீங்க இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது எங்க அப்பா சிரிச்சுட்டு சொன்னாங்க, இந்த மண்பாண்டத்துக்குள்ள பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார், அதனால இது டேமேஜ் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஆமாம்.
பாஸ்டர் உங்களுக்கு பிபி உண்டா பாஸ்டர்? நோ. சுகர் உண்டா பாஸ்டர்? நோ. ஒண்ணும் கிடையாது, எல்லாம் நார்மல். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? நான் ஸ்கேன் பண்ணவே இல்லை. எப்படி பாஸ்டர் வாழ்றீங்க? எப்படி பாஸ்டர் நிக்கிறீங்க? எப்படி பாஸ்டர்? பொக்கிஷம் உள்ள இருக்கு. பொக்கிஷத்தை வைத்தது கர்த்தரானா. ஆமா, இந்த பொக்கிஷத்தை நான் எடுத்து வைக்கல, அவர் என்னை எடுத்து எனக்குள்ள இந்த பொக்கிஷத்தை வைத்ததுனால பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. தேவ பிள்ளைகளை சத்துரு ஏன் நெருக்கிறான்? ஏன் எனக்கு இத்தனை போராட்டம்? ஏன் எனக்கு இத்தனை பலவீனம்? ஏன் எனக்கு இத்தனை பாடுகள்? ஏன் எனக்கு இத்தனை கஷ்டங்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், பவுலை கொண்டு ஆவியானவர், இங்க பாரு, நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல, உனக்குள்ளே அவருடைய பொக்கிஷம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 11 முதல் பார்க்கும்போது பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது இப்படி சொல்லுகிறார், இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். எவ்வளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சிருக்கிறார். ரீசன் ஏன் பவுலே உங்களுக்கு இப்படி? ஏன்னா எனக்குள்ளே பொக்கிஷம் இருக்கிறது. யோபு சொல்லுகிறார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். வார்த்தையுடையவன் வாழ்க்கையில பல நெருக்கங்கள் போராட்டங்கள் வரும். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், வார்த்தைக்கு எந்த பாதிப்பும் வராது. வார்த்தைக்கு பாதிப்பு வராததுனாலதான் இந்த மண்பாண்டத்தை தூக்கி வச்சாலே என்ன ஆயிரும்? உடைஞ்சிரும். ஓங்கி தட்டுனா என்னாகும்? உடையும். இந்த மண்பானையில ரிதம் சவுண்டு எடுப்பாங்க, தெரியும்ல? வேற யாராவது அடிச்சா உடைஞ்சிரும். இந்த மண் அவன் பவுல் சொல்ல எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாங்க நிக்க காரணம் என்ன தெரியும்? இந்த மண்பானை ஏன்பா உடையவே மாட்டேங்குது? தூக்கி போட்டாச்சு. கல்லு, எத்தனை கல்லு பவுல் மேல பட்டிருக்கு. ஒரு ஊரே சேர்ந்து கல் எறிஞ்சுது. ஒரு சின்ன கல் துண்டு போதும் மண்பானையில ஓட்ட விடுறதுக்கு. ஆனா பவுல் மேல ஒரு ஊரே சேர்ந்து கல் எறியுது, உடையல. ரீசன் என்ன? இது மண்பானைக்கு விசேஷம் அல்ல, இதற்குள்ளே அவர் வைத்த பொக்கிஷத்தினுடைய விசேஷம். நான் இன்றும் ஜீவனோடு இருக்க காரணம் எனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது தன்னுடைய கடைசி நாட்களிலே சில வார்த்தைகளை சொல்லுகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் நீங்கள் பார்த்தீர்களே என்றால் வாசியுங்கள். தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே ஒரு கடைசி வார்த்தை உண்டு. ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா என்ன கேட்பாங்க தெரியுமா? அவங்க ரிலேட்டிவ் போய் என்ன கேட்பாங்க? அடக்கத்துக்கு பன்னும் டீயும் உண்டுன்னா. கடைசியா என்ன சொன்னாங்க? தாவீதின் கடைசி வார்த்தைகள் எப்படி தொடங்குறார் பாருங்க. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு, glory, யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படிங்கிறார். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம்
என்னுடைய நாவில் இருந்தது. தாவீதுனுடைய முதல் வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுமா? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை. தாவீதின் கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. தாவீதினுடைய ஆரம்பம் என்ன? பயங்கரமான குழியிலிருந்து எடுக்கப்பட்டு. தாவீதினுடைய முடிவு என்ன? மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. இதற்கு காரணம் என்ன? அவன் வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. நீ வார்த்தை உடையவன் ஆனால் உன்னுடைய ஆரம்பம் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் உன்னுடைய முடிவு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கரங்களை தட்டி. தூளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை துதித்து பாட வைத்து. ஆட்டு தொழுவத்திலிருந்து அரியணை வரை, அரியணையிலிருந்து அவர் சமூகம் வரை தாவீதினுடைய வாழ்க்கை எப்படி பார்க்க முடியும்? என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்! ரீசன் என்ன? தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். பல நேரத்தில் நமக்கு பேசுறதுக்கு பல ப்ராஃபட்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. ஆனா உன் மேல் அபிஷேகம் இருப்பது உண்மையானால் அவர் உன்னை கொண்டே உன்னை கொண்டே உன்னை கொண்டே உன்னோடு பேசுவார். ஹalleluya. தாவீதுக்கு யாருங்க ப்ராஃபட்? சாமுவேல் லேட்டரா தானே உள்ள என்றானாரு. தாவீதுக்கு தகப்பன் ஈசாய் பேசுவாரா? எங்க பேசுவார்? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் கர்த்தர் தப்புவித்தார். கர்த்தர் தப்புவிக்கலன்னா என்ன இருக்கும் தெரியுமா? என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சிங்கத்தின் கைக்கு கர்த்தர் தப்புவிக்கல தாவீதை, என்ன இருக்கும்? இறையா இருப்பான்ல, இறையா இருப்பான். உண்மைதான், ஒண்ணுக்கும் மிச்சம் இருக்காது. என்ன இருக்கும்? தாவீதுக்காக அழுறதுக்கு கூட ஒரு ஆள் கிடையாது. இதான் உண்மை. தாவீதுக்கு அங்க எதா இருந்ததுன்னா சகோதரர்கள் வந்து ஆடை எண்ணி ஆட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு போயிருப்பாங்க. தாவீது யுத்த களத்தில் போகும்போது சகோதரன், தம்பி உனக்கு ஏதா ஆச்சுன்னா அப்படியே தடுத்தான். நீ அகங்காரம் உள்ளவன். இன்னும் எலியாவு தாவீதை தடுக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? எலியாவுக்கு நல்லா தெரியும் மேல என்ன இருக்கு. ஒருவேளை ஜெயிச்சுட்டானா, கோலியாத்து வந்து என்ன திட்டுனாலும் பரவாயில்ல, என் தம்பி ஜெயிச்சிடக்கூடாது. என்ன ஒரு அண்ணன்! இப்படிப்பட்ட கிருபை பெற்றவங்க எல்லாம் நம்மளை சுத்தி இருப்பாங்க. கோலியாத்து வந்து கோலியாத்து காலைல குளிச்சு கிளம்பி வருவான், நம்ம ஆட்களும் குளிச்சு கிளம்பி போவாங்க. அவன் தொடங்க ஆரம்பிப்பான், கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவான். இவங்க நல்லா கேட்டுட்டு ரைட் இன்னைக்கு முடிச்சு இனி நாளைக்கு. இது அவங்களுக்கு பழகி போச்சு. தாவீது சொல்றான், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணும். ஐயோ ஒருவேளை இவன் ஜெயிச்சுட்டானா, இவர் உன் அகங்காரத்தையும் உன் துணிகரத்தை நான் அறிவு. அப்போ தாவீது சிங்கத்தை கூட கரடி கூட ஃபைட் பண்ணதெல்லாம் இவனுக்கு தெரியும். தாவீதுக்கு ஏதாவது ஆயிருந்தா உண்மையா அந்த இடத்துல தாவீது ஒரு அநாதை பிணம் தான். ஆனால் திக்கற்றவர்களுக்கு சகாயர் ஒருவர் உண்டு. விடல சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். ஆமென். உங்க வாயில கர்த்தருடைய வசனம் இருக்கும் என்றார். உங்க வாழ்க்கையின் கடைசி வார்த்தை இருக்குல்ல, இப்படிதான் சொல்லுவீங்க. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது. என்னை நான் பேசல, என்னை கொண்டு ஆவியானவர் பேசினார். என்ன வேர்டு! எத்தனை தடவை சங்கீதங்களிலே சாட்சி, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? தாவீது என்ன பேசுறார்?
ஆண்டவரே நான் இனி இராமல் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். தாவீது பேசும்போது அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவனை கொண்டு பேசுகிறார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. நமக்கே தெரியாது நம்மை கொண்டு பேசிட்டு இருப்பார். ஹல்லேலூயா. புலம்பலான்னு போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது வாயில வார்த்தைகளை வைத்துக் கொண்டிருப்பார். நம்ம மேல இருக்கிற ஆவியானவர் நல்லவர், வைராக்கிய வாஞ்சை உள்ளவர். உன்னோடு கர்த்தருடைய வார்த்தை தருவதற்கு ஒருவரும் இல்லை என்றாலும் உன்னாவே உனக்கு தீர்க்கதரிசியாய் பயன்படுத்துகிறவரை நீ தெய்வமாக கொண்டிருக்கிறாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த தாவீது கர்த்தருடைய ஆவி. நான் பேசினேன் நத்திங். நான் பேசினா அந்த குழியிலிருந்து வெளியே வந்திருக்க மாட்டேன். அதே போலதான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களுக்கான ரேமா இந்த பலிபீடத்திலிருந்து வெளிப்படுதுன்னா அது ஒரு மனிதன் பேசவில்லை, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். எனவே எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கு மாத்திரமே. சொல்லிவிட்டு தாவீது அடுத்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வமான துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். வாசிங்க வாசிங்க, அவ்வளவுதானா? வாசிங்க அடுத்து. அவர் காலையில் மந்தாரம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. அவர் காலையில் மந்தாரம் இல்லாம. கவனிங்க, தாவீதின் என்ன வார்த்தையாது? கடைசி வார்த்தையில் அவர் யாரை பார்க்கிறார் தெரியுமா? தாவீது ஆரம்பத்தில் எதை பார்த்தான் தெரியுமா? பயங்கரமான குழிய. அவன் வாழ்க்கையில வார்த்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க தெரியுமா? அவன் லாஸ்ட் வேர்ட் என்ன தெரியுமா? ஜீசஸ பேசுறான். ஜீசஸ் அப்படி சொல்லிட்டு அவர் காலையில் மந்தரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். சொல்லிட்டு அடுத்து அடிக்கிறார் பாருங்க, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ அப்படிங்கிறார். என்ன ஆவியானவரே, என்னை கொண்டு பேசுனீங்கல்ல, என் வாயில வார்த்தையை வச்சீங்கல்ல, என் வீடும் இப்படி ஆக்கிருங்கப்பா, என் தலைமுறை எப்படி ஆக்கிருங்கப்பா, என் கூடாரத்தை இப்படி ஆக்கிருங்கப்பா. என்ன 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 பேச வச்சீங்களோ அதை எல்லாம் என் வீட்டுல நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய வீடு தேவனுக்கு முன்பாக. எத்தனை பேர் நம்ம வாயில் அறிக்கை பண்ண நிறைய வார்த்தைகள் இருக்குல்லவா, அது எத்தனை பேர் உங்க கூடாரத்துல பார்க்க விரும்புறீங்க? கையை உயர்த்தி என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, என்னுடைய வீடு. இதுதாங்க நம்ம கடைசி ஏக்கத்தை பாருங்க. தாவீதுக்கு ஏக்கத்தை பாருங்க, யார் எனக்கு மண்ணு போடுவான்னு தெரியலையே, அப்படி இல்லை, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இருக்காதா, இப்படி இருக்காதா சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றார். எல்லாரும் சொல்லுங்க இந்த வேட, எல்லாரும் சொல்லுங்க இந்த வேட, எல்லாரும் சொல்லுங்க இந்த வேட. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல கர்த்தர் நிறுத்தி விட்டு சும்மா விடல. சகலமும் தாவீதே ஆட்டு தொழுவத்திலிருந்து அரியணையிலிருந்து அவர் சமூகம் வரை என சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை அவர் உன்னுடன் செய்திருக்கிறார். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் ஹல்லேலூயா உண்மையில் தாவீதுக்கு நான் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான்
என்று சொல்லி சொன்னதை நிறைவே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி. நல்ல கவனமா கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையை குறித்த A to Z சகலமும் திட்டம் பண்ணப்பட்டு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நாளைக்கு என்ன நடக்கணும்னு கர்த்தர் ஏற்கனவே என்ன தீர்மானித்து இருக்கிறாரோ அதுதான் நடக்க போகிறது. நேற்று நடந்ததும் அவர் தீர்மானித்தது, இன்று நடக்கிறதும் அவர் தீர்மானித்தது, நாளை நடக்க போகிறது கர்த்தர் தீர்மானித்தது. இன்னைக்கு அநேகருக்கு நிர்விசாரம் என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம், அதான் ஆண்டவர் ஏற்கனவே என்ன நினைச்சாரோ அதான் நடக்கும் நினைத்து வைத்திருக்கிறார். நான் அவர் கையில் இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்ற பாடலை அர்ப்பணிப்போடு பாடி ஜெபித்து முடிக்க போகிறோம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பாடுங்க. பின்னோக்கே நான் உலகமென் பின்னே, உலகமென் பின்னே இயேசுவே. அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்திலே தாழ்த்து. உலகமென் பின்னே பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ரெண்டு கைகளை உயர்த்தி என்னை கைவிடாதிரோ, என்னை உதறிடாதீங்கப்பா, உதறிடாதீங்கப்பா. எங்களை உதறிடாதீங்கப்பா. உமக்காக உமக்காக உமது பல நீந்திடுமே, உமக்காக யாவும். ஹல்லேலூயா. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உம்மை உண்மையாய் வெட்கமடையேன். ஆமென். உம்மை மகலமதனரே தமது முக பிரகாசம், தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே, தமது. ஹல்லேலூயா. ஆமென். வலது கரத்தை அப்படியே உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, பேலியாளின் மகனா இருந்திடக்கூடாது, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய், உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவளாய் நிக்கணும். தாவீது தன்னுடைய கடைசி வார்த்தையில் ஒரு பெரிய சாட்சியையும் மகிமை நம்பிக்கையை வெளிப்படுத்தினது போல நாங்க வெளிப்படுத்தணும். முள்ள இருந்து உங்களை காயப்படுத்தி நாங்க எங்க வாழ்க்கை இழந்துடக்கூடாதுப்பா. காத்துக்கொள்ளும், நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், உங்க கிருபை பெரியது. உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்து எங்களோடு பேசினீர். சகலத்தையும் நீர் திட்டம் பண்ணி நிச்சயமான நித்திய உடன்படிக்கை எங்களோடு ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே, நாங்க முள்ளா இருந்து அதை அடையாமல் போகாதபடிக்கு உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருந்து உம்முடைய கையினாலே உருவாக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு மேன்மை அடைந்து உமக்கு மகிமையாய் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்துகிற இந்த பேலியாளின் மகனாய் மகளாய் காணப்படாதபடிக்கு
எங்களை காத்துக் கொள்வீராக, ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்வீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.